கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்? என்ன காரணம்னா, நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வார பலன் பகுதியை பார்த்து பலருடைய தகவல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப சரியா இருக்கு, சரியா வழிகாட்டிட்டு இருக்கீங்க, உங்களை எப்ப பார்க்கலாம், இப்படி கேட்டுடக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப நாம சொல்ற தகவல் என்னன்னா, கிரக சஞ்சாரம் தான். கிரக சஞ்சாரங்கள் இந்த இடத்துல இருக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார். பொதுவா கடகராசியை பத்தி நம்ம பலமுறை பேசிட்டோம். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எந்த ஒன்றிலும் நிதானம் என்பது இருக்காது. வேகமாக செயல்பட வேண்டும், தான் செய்வது சரி என்ற ஒரு நிரூபிக்கின்ற மனமுடையவர்களாக நீங்க இருப்பீங்க. அடுத்தவங்க பேச்சுக்களை இடம் கிடையாது, நீங்க தான் தீர்ப்பு, நீங்களே நீதிபதி. அப்போ பொதுவாக உங்க வாழ்க்கையை அதை போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் கிரக சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும், பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும். மனிதனுடைய இயல்பு, உங்களுடைய இயல்பு என்பது ஒன்று அப்படியே அசைக்க முடியாததாக இருக்கும். அதற்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்களா எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்களா என்பது தான் நாம பார்க்க போறது. அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நீங்கள் எடுக்கின்ற வேலைகள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நண்பர்களால் ஆதாயம் கிடைத்திடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்களுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான நிலை இருக்கும். எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும். வியாழக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் என்பவர் யார் என்பது உங்களுக்கே தெரியும். உங்க ராசிநாதன் சந்திரன். அந்த சந்திரன் போய் 8ஆம் இடத்துல மறையும் போது என்ன ஆகணும், உங்க ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல மறைகிறாரா, சந்திராஷ்டமம் மறைகின்ற போது உங்கள் புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எதை செய்வது, எப்படி செய்வது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாமல் போகும், உணர முடியாமல் போகும். உங்கள் நிலையில்லாத நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால திரும்ப திரும்ப நான் சொல்வது, சந்திராஷ்டம நாட்கள் கவனமா இருக்கணும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். யாரிடம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. வாகன பயணத்தில் நிம்மதியா போயிட்டு வரணும். வாகனத்தை இயக்குகின்ற போது வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படி பல முறை பல விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா, வாரத்தின் கடைசி 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. கொஞ்சம் வருமானம் வரும், பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். உங்களுக்கு நிதானமா பேசுவீங்க, நிதானமா செயல்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்துல ஒரு இனிமையான நிலை இருக்கும், பொன் பொருள் சேரும், புரியுங்களா, கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்குள் ஞானக்காரகனான, தனக்காரகனான, புத்திரக்காரகனான குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். கடகராசி குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார் என்பது ஒரு பக்கம். ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்தது என்ற ஒரு பாட்டு ஒரு பக்கம் இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னா, இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் குடும்பம் ஓரிடமும் தான் ஓரிடமாகவும் வாழ வேண்டிய, வசிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது பொதுவான விதி. அப்போ ஏன் அப்படி வாழ வேண்டும், எதற்காக இந்த நிலை வருகிறது என்றால், வருமானத்திற்காக, வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான காலம் என்பது ஜென்ம குருவுடைய காலகட்டம் மட்டும்தான். இப்ப குரு உதயமாகி இருக்கிறார், அஸ்தமனம் முடிந்து உதயமாகி இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பூர்வ புண்ணிய பலன்கள் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் உங்களுக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், சிலருக்கு காதல் உண்டாகும். சரி, காதல் உண்டாயிடுச்சு, அடுத்த கட்டம் என்ன ஆகும், திருமணம். அப்ப 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது காதலித்தவரே மணந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, ஒரு சொந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய நிலை, அதற்குரிய அந்தஸ்து உங்களை தேடி வரும். செல்வாக்கும் அந்தஸ்து நேரத்தில் உங்களுக்கு உருவாகும். 9ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வக்கிரமடைந்திருந்தாலும் 9ஆம் இடத்தை இப்ப குரு பார்க்கிறாரு.
அப்போ சமூகத்தில் உயர்ந்து நின்றிடக்கூடிய நிலை இப்பொழுது கடகராசினருக்கு இருக்கு. ஒரே ஒரு தகவல் மட்டும்தாங்க, என்னன்னா காலம் வரும், அந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். இறைவன் ஒரு வழி நமக்கு காட்டுவான். அந்த வழி எந்த வழி என்பது உங்களால் உணர முடியாது. வழி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் பல விஐபிகளிடம் பேசுகின்ற போது அதை தான் சொல்லுவேன். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். பயன்படுத்துவதற்கு இதுதான் வழியாக இருந்தால் அந்த வழியில் தான் நீங்க போயாகணும். நான் அந்த வழியில் போக மாட்டேன், எனக்கு அது பிடிக்காதுன்னா நீங்க பிடிக்காத போயிடுத்தா, வாய்ப்புகள் கதவை தட்டுகின்ற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த நேரம் என்பது குரு பகவானுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது கடகராசினருக்கு. இந்த நேரத்தை எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும். அதே நேரத்தில் வார்த்தைகளின் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதில் நன்மை உண்டாகும். எங்க பிரச்சனை வரும்? குடும்பத்துல பிரச்சனை வரும். இந்த கடகராசிக்காரங்களாம் பாருங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் எப்பொழுது 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அப்போது குடும்பத்திற்குள் புகைச்சல் வந்தது. பெரிய பெரிய விஐபி குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய பெரிய விஐபி குடும்பத்தை விவிஐபி குடும்பம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப எங்க பிரச்சனை வந்தது? நாட்டை ஆளக்கூடிய சக்தி ஒருவருக்கு வந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். புரியுங்களா? இப்ப குடும்பத்தில் பிரச்சனை, வார்த்தைகளால் பிரச்சனை என்பது ஏற்படக்கூடிய காலம் இந்த காலகட்டம். அப்ப எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கு. ராகு 8ஆம் இடத்துல தேவையற்ற பிரச்சனைகள், வதந்திகள் உங்களை பற்றி உருவாக்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் அது நடப்பது வேறொன்றாகவும் இருக்கலாம். நீங்களே சில இடத்தில் விட்டு கொடுத்து போனாலும் எதிர்மறையான பலன்கள் அதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாயிடும். கவனமா இருக்கணும். இந்த வாரம் பொதுவாக எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரம் உங்களுக்கு. இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள். யாரை நண்பராக வைத்திருப்பது, யாரை விட்டு விலக வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பார். புரியுங்களா? எதிர்காலம் என்பது பிரகாசமானதாக இருப்பதற்கு இன்றைய நாட்கள் சாதகமாக இருக்கணும். அதற்கு இந்த நாளினை உருவாக்க வேண்டும். அதற்குரிய நாளாக, வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.